வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் புதினா சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக பூண்டு, ஒரு வெங்காயம், ஒரு 3 மிளகாய் போட்டு வதக்கிக்கலாம். நீங்கள் வரமிளகாய் இருந்தால் போட்டுக்கோங்க. அப்புறம் தக்காளி போட்டு வதக்கிக்கலாம். வதக்கி எடுத்துகிட்டு இந்த ஸ்டேஜில் லைட்டாக உப்பு போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி பச்சை மிளகாய் பழுத்தது போட்டிருக்கேன். நீங்கள் வேணுன்னா வரமிளகாய் போட்டுக்கோங்க. இந்த டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ஒரு கைப்பிடி அளவு புதினா போட்டுக்கலாம். புதினா போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். உங்கள்கிட்ட புதினா கொத்தமல்லி ரெண்டுமே இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதங்கினோடனே கொஞ்சமாக ஒரு துண்டு புளி, ஒரு 4 பல் தேங்காய் அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்துகிட்டு தாளித்து கொட்டிக்கலாம். திரும்ப நான் அரைச்சி தாளித்து கொட்டி வதக்கிட்டுருக்கேன். இது இட்லிக்கு சூப்பராக இருக்கும். நேற்று இட்லிக்கு தேங்காய் சட்னி ப்ளஸ் இந்த க்ரீன் சட்னி தான், புதினா சட்னி. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மகிழும் மனமும் நிறைந்திருக்கட்டும்.